Hi friends, welcome to Ladies Kitchen. இன்னைக்கு வெரி டேஸ்டியான எக் பப்ஸ் தான் செய்ய போறோங்க. அதுவும் மைதா பயன்படுத்தாம கோதுமை மாவுல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி வீட்லயே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கோங்க. இப்போது சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போது மாவு தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி எடுத்துக்கலாங்க. மாவில் 2 பக்கம் எண்ணெய் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நல்லா இதை திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் திருப்பி இந்த மாதிரி திரட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஆகிற மாரி எண்ணெயெல்லாம் உள்ளே போய் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது நல்லா அந்த கை தெரிகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பப்ஸுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா இருந்தால் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. இது 1 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது பப்ஸுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. அடுத்தது நான் 2 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும், நல்லா வெந்துருங்க. முட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது திரட்டி வச்ச மாவை இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாவில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே 1 ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ண 1/2 முட்டையை எடுத்து அது மேலே இந்த மாதிரி வச்சு 4 பக்கமும் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் செவந்த பிறகு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டியான ஹெல்த்தியான எக் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு நாள் சப்பாத்தி, பூரி ஏதாவது போடும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் தாளித்து உள்ளே வச்சு அந்த எண்ணெயிலேயே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் ஹெல்த்தியாக செய்யலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.